கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நமக்கு எதிரடையாக கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையிலே ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாய் அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்பதை பவுல் அப்போஸ்தலன் கொலோசை சபைக்கு அழகாக எழுதுகிறார். கொலோசை சபையே, உனக்கு எதிரடையாக இருந்த கட்டளையை, நீ முன்னேற முடாதபடிக்கு இருந்த ஒரு பழைய பிரமாணத்தை, பழைய சட்ட திட்டங்களை எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. பவுல் சாதாரண ஆள் கிடையாதுங்க. தேவனால் பயன்படுத்தப்பட்ட மகாபெரிய பரிசுத்தவான், நல்ல ஒரு ஞானம் விவேக அறிவுள்ளவன், கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவன். சொல்றான், நமக்கு எதிரடியாக இருந்த கட்டளைகளை, நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து ரெண்டையும் அவர் என்ன செய்தார்னா குலைத்து, நமக்கு எதிரடையாக இருந்த கட்டளைகள், நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அது நடுவில் இராதபடிக்கு அதை எடுத்து சிலுவையில் ஆணி அடித்தார். இப்போ கட்டளையும் கையெழுத்து எங்கே இருக்கு தெரியுமா? சிலுவையில் இருக்கு. உங்ககிட்ட இருந்த அந்த சாபங்கள் எல்லாம் இப்போ எங்கே போயிட்டுன்னா சிலுவைக்கு போயிட்டு. இந்த சிலுவையின் உபதேசம் தான் இன்னைக்கு நம்மளை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதுகிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். எங்க மீட்டு கொண்டார்? சிலுவையில மீட்டு கொண்டாருங்க. அதான் இப்போ வாஸ்தவமே கொலோசேர்ல 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாய் அவைகள் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். நமக்கு வெற்றி ஒன்று வருகிறது என்றால் அது சிலுவையின் வழியாகத்தான் வருகிறது. இந்த சிலுவையில் தான் இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு செய்த நன்மை என்னன்னு கேட்டால், இந்த சிலுவையில் தான் தேவன் பகையை சிலுவையில் கொண்டார் என்று சொல்லி எபேசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, சபை பகையை சிலுவையிலே கொண்டார் என்று. கலாத்தியர் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் பாவத்தை சிலுவையிலே அழித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பாவம் அழிக்கப்பட்ட இடம் சிலுவை, பகை அழிக்கப்பட்ட இடம் சிலுவை, சட்டத்திட்டங்கள் அழிக்கப்பட்ட இடம் சிலுவை. அப்போ இந்த சிலுவையின் உபதேசத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு, நான் அடிமைத்தன வாழ்வுக்கு அல்ல, நான் சுயாதீனம் உள்ளவனாய் சுதந்திரவாளியாய் மாறுவதற்கு இயேசு எனக்கு அடிமைத்தனத்தின் நுகத்தை உடைத்து சிலுவையில வெற்றி சிறந்தார். அந்த வெற்றியை நான் கொண்டாடணுங்க. சோத்திரம். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் கலாத்தியர்கள் நிருபத்தில் அழகாக சொல்றாரு, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்து உங்களுக்குள்ளே பிழைத்திருந்து உங்களை வெற்றி வாழ்க்கை வாழத்தக்கதாக அந்த மகிமை உள்ளே கொண்டு வந்திருக்கிறார். பிரிவினைகள், சட்டத்திட்டமான பிரிவினைகளை எல்லாம் கர்த்தர் நீக்கினார். பகையாய் நின்ற பிரிவினையான தடுப்பு சுவரை கர்த்தர் மாற்றினார். சோத்திரம். அதாவது அவர் சொல்றாரு, நமக்கு எதிரடையாக கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிராதபடிக்கு எடுத்து ஆணி அடித்து சிலுவையிலே ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அந்த வெற்றியை நீங்கள் கொண்டாடணும், நானும் கொண்டாடணும். நாம் எல்லாரும் குடும்பமாய் கொண்டாடணும். இயேசு கிறிஸ்து ஏங்க இந்த வருஷத்தில் இந்த குருத்தோல் ஞாயிற்கு அப்புறம் இந்த ஒரு வார காலத்தில் சிலுவையினுடைய உபதேசத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அவர் வெற்றி சிறந்தார். அந்த வெற்றியை நாம் கொண்டாடணுங்க. அந்த ஜெயத்தை நாம் கொண்டாடுவோமா? நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பு பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த மனமகிழ்ச்சியான நல்ல காலை வேளையில் இந்த சிலுவையினுடைய உபதேசமானது எங்கள் வாழ்க்கையில் வெற்றி சிறக்க பண்ணத்தக்கதாக, வெற்றி வாழ்க்கை வாழ்வத்தக்கதாக, பகை கொல்லப்பட்டது, பாவம் கொல்லப்பட்டது, சாபம் கொல்லப்பட்டது, பிசாசு அழிக்கப்பட்டான், பிசாசுடைய கிளி அழிக்கப்பட்டது, சத்துடைய வல்லமை முறியடிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் எனக்குள்ளே வந்திருக்கிறது. நான் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து வாழ, நான் வெற்றியை சுதந்தரித்து வாழ, ஜெயத்தை சுதந்தரித்து வாழ, ஜெய ஜீவியம் செய்ய கர்த்தனை உருவாக்குகிறீர். மக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. காணொலி கேட்கிறவருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.